சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த செய்தி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுதல், planted in the house of God. தேவனுடைய சபையிலே நாட்டப்படுதல், to be established, rooted, built up in the church of God. தேவ சபையிலே நாட்டப்படுதல், விசிட் பண்ணிட்டு போறது அல்ல. சபையிலே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. they visit the church once in a week. Sunday Christians என்று அவங்களை அழைக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் மாறிட்டாங்க. சபைக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவு, சில உறவுகள் பலவீனமாக இருக்கிறது. வீக் ஃபெலோஷிப் வித் தி சர்ச். சபையோடு உறவு இருக்கிறது, அது பலவீனமான உறவு. சபையிலே சிலருக்கு உறவு இருக்கிறது, அது கொஞ்சம் நொறுங்கி போயிருக்குது. ஸ்ட்ராங்கிள்டு ஃபெலோஷிப், ஸ்ட்ராங்கிள்டு ஃபெலோஷிப். ஹெல்த்தியான ஃபெலோஷிப் கிடையாது சிலருக்கு. சபையோட they don't have a healthy fellowship. ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவு கிடையாது. ஆனால் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? ஒரு விசுவாசி தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். God expects you, God wants you to have a strong relationship with the church. God wants you to be planted in the church. சபையிலே நாட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாட்டப்படும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். Those who are planted in the church, they shall flourish. அவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 52:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். என்ன அர்த்தம்? பச்சையான ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம். கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள். பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு பசுமையை தருவார், செழிப்பை தருவார். அதுக்கு என்ன நிபந்தனை? வாட் இஸ் த கண்டிஷன்? அதுக்கு என்ன நிபந்தனை? சபையிலே நாட்டப்படுதல், சபையிலே நாட்டப்படுதல். இன்றைக்கு அதை குறித்துதான தேவனுடைய செய்தி உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் ரகசியம் இல்லை. இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் எல்லாம் தேவையில்லை, வெளிப்பாடெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க சபையோட வைத்திருக்கிற உறவு, அது பலமுள்ள உறவா, அது நொறுங்கி போன உறவா, அது பலவீனமான உறவா, அது லூஸ் ஃபெலோஷிப்பா? இஸ் இட் a loose fellowship or is it a weak fellowship or is it a strong fellowship or it's a strangled fellowship? அது நொறுங்கி போன உறவா, பலவீனமான உறவா, உறுதியான உறவா என்பது உங்களுக்கு தெரியும். you know that. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீங்கள் நாட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் உறவு ஷாலோவா இருக்கக்கூடாது. God doesn't want you to have a shallow fellowship. சும்மா மேலோட்டமான உறவு வைத்திருக்கிறது ஆண்டவர் விரும்பவில்லை. நிறைய பேர் உங்கள நம்மள அப்படித்தான் இருக்கிறோம். நம்மளே ஆண்டவருடைய சபைக்கு வருவதும் போவதும் ஒரு ஷாலோ ஃபெலோஷிப், ஒரு பேருக்காக மேலோட்டமான உறவு, ஒரு ஆர்டிபிஷியல் ரிலேஷன்ஷிப். ரியல் ஜெனுயின் ஸ்ட்ராங் ஃபெலோஷிப் அநேகத்தை கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். காரணம், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் சபையோடு ஒரு நல்ல பலமான உறவுக்கு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God wants you to be planted in the church. சபையிலே ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் பூமியிலே 2 ஸ்தாபனங்களை உண்டாக்கினார். ஒன்று சபை, மற்றொன்று குடும்பம். குடும்பத்துக்குள்ள சட்டம் தான் சபைக்கு, சபைக்குள்ள சட்டம் தான் குடும்பத்துக்கு உள்ளது. The same rules that are applied to the family, they are applied to the church. The principles and the regulations that are given for the church, they are applied to the family. எனவே நீங்கள் சபையோடு உள்ள உறவை சரியானபடி பராமரிப்பதும்
குடும்பத்திலே உறவை சரியானபடி பராமரிப்பதும் அது தேவ நியமனம். அது தேவ நியமனம். அதை மீறுவது பாவமாகும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள். எனவே அங்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, மறந்து போக வேண்டாம். God has promised you a green revolution, a prosperous life. ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். சரி, ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருந்தால் அதற்குள்ள அடையாளங்கள் என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். There are some tokens, some signs for those who are planted in the church. சபையிலே நாட்டப்பட்டவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் உறவு, சபையோடு உங்களுக்குள்ள உறவு, அது பலமுள்ளதா இருக்கிறதா, அது நொறுங்கி போயிருக்கிறதா, அது பலவீனமா இருக்கிறதா, அது மேலோட்டமான உறவா, ஒரு ஷாலோ ஃபெலோஷிப்பா, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முடிவிலே ஒரு முடிவெடுங்கள். இனியாவது நான் சபையிலே ஒரு நாட்டப்பட்ட உறவுக்கு வருவேன், நாட்டப்பட்ட அன்ஷேக்கபிள் ரிலேஷன்ஷிப்புக்கு வருவேன், ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்புக்கு வருவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். முதல் அடையாளத்தை சொல்ல விரும்புகிறேன். the first symptom, the first token. நீங்கள் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டிருப்பீர்கள் ஆனால் முதல் அடையாளம் இயேசுவோடு நல்ல உறவில் இருப்பீர்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Apart from Christ you can never bear fruit. நீங்கள் கனி கொடுக்க முடியாது. இயேசுவோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான் கனி கொடுக்க முடியும். இங்கே ஒரு வஞ்சகம் நடக்கிறது. என்ன வஞ்சகம்? கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் நான் இயேசுவோடு நன்றாகத்தான் இருக்கிறேன், சபையோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற ஒரு கொள்கை, தவறான கொள்கை அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 5:23 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்படின்னா பொருள் என்ன? சபை என்பது இயேசுவின் சரீரம். சபை என்பது இயேசுவின் சரீரம். நான் தலையோடு ஐக்கியமாயிருக்கிறேன், சரீரத்தோடு ஐக்கியமாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வீர்களானால் அது தவறான கொள்கை, முற்றிலும் தவறு. இயேசுவோடு உண்மையான உறவு இருக்கிற எவரும் சபையோடு நெருக்கமான உறவுக்கு வருவார்கள். அது இயேசு செய்வார், அது இயேசு செய்வார். நீங்கள் சபையோடு சரியான உறவில் இல்லை என்றால் தெளிவாக சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவோடு சரியான உறவில் இல்லை என்பது உண்மை. If you are not planted in the church, it is very clear, obvious that you are not maintaining a strong fellowship with Christ. சபையோடு நல்ல உறவிலே நீங்கள் இல்லை என்றால் தெளிவாக சொல்லுகிறேன், கிறிஸ்துவோடு சரியான உறவிலே இல்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அதை மாற்றவே முடியாது. காரணம், சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபையானது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. எனவே நீங்கள் இயேசுவோடு நல்ல உறவில் இருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். நான் இயேசுவோடு நன்றாகத்தான் இருக்கிறேன், சபையோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சாத்தான் உங்களை கெடுத்து விட வேண்டாம். அதை மறந்து போக வேண்டாம். ஓகே, அடுத்த விஷயத்திலே இதே சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இதோடு தொடர்புடையது. இயேசுவோடு நல்ல உறவில் இருக்கிறது என்றால் அது ரட்சிப்பையும் குறிக்கும். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். தேவனை துதித்து
ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை, அந்த வார்த்தையை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு ஆள் இயேசு கிட்ட வந்தா இயேசுக்கு பேர் என்ன? உலக ரட்சகர். இயேசுக்கு பேர் என்ன? உலக ரட்சகர். அவனுக்கு தான் ரட்சிப்பு கொடுத்துருவார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் என்ன செய்யறாரா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டானா அவன் எங்க இருப்பானா? சபையில் இருப்பானா? யார் சேர்க்கிறாரா? ஆண்டவர் சேர்க்கிறார். அது மறந்துடாதீங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். நான் சேர்க்கல, வேற யாரும் சேர்க்கல. யார் சேர்க்கிறா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். அப்போ இயேசுவோடு ஒரு ஆள் இருக்கும்போது அவன் ஆண்டவர் ரட்சித்து அவன் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாரு? சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். யாரு சேர்க்கிற ஆள்? யாரு? நம்மள அநேகரே புறஜாதியார் சொல்றாங்க, நீங்க சபைக்கு ஆள் சேர்க்கிறீங்க, சபைக்கு ஆள் சேர்க்கிறீங்க. நாங்க சேர்க்கல, இயேசு சேர்க்கிறார். நாங்க சேர்க்கல, இயேசு சேர்க்கிறார். நீங்க சபையில சரியா சேராம இருந்தீங்கன்னா இயேசுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். If you are not attached with the church properly, it means somewhere in your life you are disobedient to Christ. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். அதனால்தான் சபையோடு உங்களோட நெருக்கமாக வர முடியவில்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்தானமும் அதில் உள்ளடங்கும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, பார்த்தீங்களா, ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானத்தானம் தண்ணியில் தான் எடுத்தீங்க. என்ன போட்டுக்குது? ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானத்தானம் பண்ணப்பட்டு. அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானத்தானம் பண்ணப்பட்டு. சரீரம் என்பது யாரை குறிக்கும் சொன்ன? அது சபையை குறிக்கும். இயேசுவின் சரீரம் தான் சபை. அப்ப ஞானத்தான் எடுக்கும்போது எங்க ஞானத்தான் எடுக்கிறீங்களா? அந்த சரீரத்துக்குள்ள இடத்துல சபைக்குள்ள போடுங்க. சபைக்குள்ளே ஞானத்தானம் பண்ணப்பட்டு. சரீரத்துக்குள்ள ஞானத்தானம் பண்ணப்பட்டு என்றால் பொருள் என்ன? சபைக்குள்ள ஞான. சபையில ஒரு ஆள் எப்ப சேர்றாரு? ஞானத்தான் எடுக்கும்போது சபையில சேர்றாரு. சரீரத்திற்குள்ளாக ஞானத்தானம் பண்ணப்பட்டு இயேசுவோடு சேருகிறவர்கள் அவர் சரீரத்தோடு சேருகிறார்கள். Those who are attached with Christ, they are attached with the body of Christ. இயேசுவோடு ஐக்கியப்படுகிறவர்கள் அவருடைய சரீரமாகிய சபையோடு ஐக்கியப்படுவார்கள். மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. There is no second choice. There is no option here. It is a must and compulsory. இது கட்டாயம், இது அவசியம். இதுக்கு மாற்று கருத்து கிடையாது. இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களை இயேசு கொண்டு வந்து எங்க சேர்க்கிறார்? சபையிலே சேர்க்கிறார். நாங்கள் யாரும் ஆட்களை சபையிலே சேர்க்கவில்லை. யார் சேர்க்கிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர். சொல்ல மாட்டேன்றீங்களே. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். அப்ப சபையிலே யார் தான் சேர்க்கிறார்? இயேசு தான் சேர்க்கிறார். அப்ப நீங்க சபையில சரியா சேரலன்னா நீங்க இயேசுவுக்கு எங்கேயோ கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கவனமா கேளு. நம்பர் 2, அடுத்தபடியா சபையிலே ஒரு ஆள் நாட்டப்பட்டிருந்தால் அடையாளம் என்ன? ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருந்தால் அடுத்த அடையாளம் என்ன? அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் அனுதினமும் ஆலயத்தில் இருந்தாங்க. இப்ப நாம வாரந்தோறும் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கே சிலர் இர்ரெகுலரா இருக்கிறீங்க. இதுக்கே சிலர் இர்ரெகுலரா இருக்கிறீங்க. அப்ப சபையில ஒரு ஆள் நாட்டப்பட்டிருந்தா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க? ரெகுலர் அட்டெண்டன்ஸ் டு தி சர்ச். ரெகுலர் அட்டெண்டன்ஸ். ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருப்பாரானால் அவர் விட்டு விட்டெல்லாம் வரமாட்டாரு. எப்படி வருவாரு? ரெகுலரா வருவாரு. பள்ளிக்கூடத்துல கல்லூரியில பரீட்சை நடக்கும். பரீட்சைக்கு முன்னாடி அவங்க அட்டெண்டன்ஸை செக் பண்ணுவாங்க. போதிய அளவு அட்டெண்டன்ஸ் இருந்தா மாத்திரமே அந்த மாணவர் பரீட்சைக்கு அனுமதிக்கப்படுவார்.
போதிய அளவு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா பரீட்சைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க. இவர் சரியா கிளாஸ்க்கு வரல, எனவே சரியா படிச்சிருக்க மாட்டாரு, எனவே பரீட்சைக்கு போனாலும் இவர் ஃபெயில் ஆயிடுவாரு, எனவே இவரை பரீட்சைக்கு விட வேண்டாம். அதேதான் சபையிலும் கூட. சபைக்கு ரெகுலரா வராத ஆளு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டாரு, அவர் கனி கொடுக்க மாட்டாரு, சோதனையை ஜெயிக்க மாட்டாரு, விசுவாசத்துல அவர் வளர மாட்டாரு, எனவே அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா தான் இருப்பார். அப்போ ஒரு ஆள் சபையில நாட்டப்பட்டிருந்தா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம்? ரெகுலர் அட்டெண்டன்ஸ். சபையில அவர் ரெகுலரா வருவாரு. நான் பார்க்கிறேன், இங்கு சில பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், எப்படியும் மாதத்துல ஒரு சண்டே கட் பண்ணிடுவீங்க, எப்படியும் மாதத்துல 2 சண்டே கட் பண்ணிடுவீங்க. அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியறதில்ல. ரெகுலரா போகணும், கவனமா இருக்கணும், மிஸ் பண்ண கூடாது, அப்படி என்ற எண்ணம் வந்தாகணும். சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டான், எதையாவது சொல்லி கட் பண்ண பார்ப்பான். வயிறு வலிக்குதுன்னுவா, தலை வலிக்குதுன்னுவா, சோறாடிக்குதுன்னுவா, எதையாவது சொல்லி ஸ்கூலுக்கு போறதை என்ன செய்ய பார்ப்பாங்க. அதை போல சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதும், அதை வச்சுக்கிட்டு சர்ச்சைக்கு போறதை நிப்பாட்டிடுவாங்க. லேவியர் ஆகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 23:3. 7ஆம் நாள் சபை கூடுதலான, இங்க பாத்தீங்களா, ஓய்வு நாள்லாம் சும்மா வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லல ஆண்டவரு. இப்ப நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்பா சர்ச்சை ஓய்வு நாள் பாஸ்டர், நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்க என்ன போட்டது பாருங்க, சபை கூடுதலான ஓய்வு நாள். அந்த சென்டென்ஸை கிளியரா போட்டு படிங்க பாலா. சபை கூடுதலான ஓய்வு நாள். சபை கூடுறதுதான் அந்த ஓய்வு நாளே கொடுத்திருக்கிறார். Do you understand the reason why God has given this day of rest? இந்த ஓய்வு நாளை கொடுத்ததற்கு அடிப்படை காரணம் என்ன? சபை கூடுவதற்காக. நீ சர்ச்சைக்கு போறதுக்கு தான் கடவுள் இந்த ஓய்வு நாளை கொடுத்தாரு, நீ வீட்டில் ரெஸ்ட் எடுப்பதற்கு அல்ல. நீ வசனத்தை தப்பா புரிஞ்சுக்காத. லேவியராம் 23ஆம் அதிகாரத்துல சபை கூடுதல், சபை கூடுதல் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 12 தடவை வருது. அதே அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமா ஆசரிக்கும்படி 7ஆம் வசனம் படிங்க. சபை கூடுதல், சபை கூடுதல். ஓய்வு நாளுடைய நோக்கம் என்ன? The purpose of Sabbath. The purpose. ஓய்வு நாள் தேவன் கொடுத்ததற்கு காரணம் நீங்கள் வீட்டிலே ஓய்வு எடுப்பதற்கு அல்ல. எதற்கு? சபை கூடுவதற்கு. அப்போ ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருப்பாரானால் அவர் ரெகுலரா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பார். There shall be a regular attendance in the church. ஞாபகத்தில் வை. 3வது அடையாளம், the third sign, the third token. சபையிலே ஒரு நபர் நாட்டப்பட்டிருப்பாரானால் 3வது அடையாளம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பது அடுத்த அடையாளம். ஏன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறத பற்றி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்க கம்யூனிட்டி சர்வீஸ்ல பங்கெடுக்கிறப்பெல்லாம் நீங்க எதோடு ஐக்கியப்படுறீங்க? இயேசுவின் ரத்தத்தோடு ஐக்கியப்படுறீங்க. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? அப்ப அப்பரசத்துல பங்கெடுக்கிறப்ப நாம் எதுல ஐக்கியப்படுறோம்? இயேசுடைய சரீரத்துல ஐக்கியப்படுறோம். அப்போ ஒரு ஆள் சபையில நாட்டப்பட்டிருப்பதற்கு அர்த்த அடையாளம் என்ன? அவர் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பார், ஒரு நாளும் அதை தவிர்க்க மாட்டார், ஒரு நாளும் அதை தவிர்க்க மாட்டார். நிறைய பேர் இப்போ ஆன்லைன்லயே அட்டன் பண்ணி காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு, நீங்க கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கலையே, நீங்க அதை அசட்டை பண்றீங்க, அதை கேர்லெஸ்ஸா நினைக்கிறீங்க, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. சரி, வசனம் சொல்லுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சொன்னாரா? இயேசு என்ன சொன்னாரு? என்னை நினைவு கூறும்படி. நீங்க சொல்றீங்க நான் நினைச்சுக்கிறேன், இயேசு எனக்காக மரித்தார் நினைச்சுக்கிறேன். ஆனா நினைக்கிறதோட விட சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள். இதை செஞ்சிட்டு நினைப்பான்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் செய்யாமலே நினைச்சுக்கிறேன்றீங்க. டே அப்பா, இயேசு விட புத்திசாலி ஆயிட்டீங்க. நீங்க வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்க. நான் நினைச்சுக்கிறேன், பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ நினைச்சா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும்? செய்யணும். ஆன்லைன்லயே காலத்தை ஓட்டாதீங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரன சொல்றேன், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா பரலோகம் போறதுக்கும் உனக்கு தகுதி இல்லை. மறந்துடாதீங்க. அன்னைக்கு இயேசு வருவாரானால் நீங்க ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. ஞாபகம் வச்சுங்க. சரி, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா ஜெபிக்கவும் கூட உனக்கு தகுதி இல்லை. உன் ஜெபம் கேட்கப்படாது. தெளிவா சொல்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்தியில நான் எடுக்க தகுதி இல்லை, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிங்கன்னா அன்னைக்கு மரணம் வறுமையானால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. அப்ப அதை செட்ரைட் பண்ணுங்க. என்ன காரணத்தினால் நீங்க எடுக்கல? ஏன்? அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்யுங்க. ஒப்புரவாகணுமா? ஒப்புரவாகுங்க. கழுவப்படணுமா? கழுவப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அது ஏன் ஒத்தி போடுறீங்க? அது ஏன் ஒத்தி போடுறீங்க? சபையில நாட்டப்பட்ட ஒரு நபருக்கு உள்ள அடுத்த அடையாளம் என்ன? அவர் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பார். இன்றைக்கு முடிவு பண்ணுங்க, ஒரு நாளும் நான் கர்த்தருடைய பந்தியை அசட்ட பண்ண மாட்டேன். மாசம் ஒரு தடவை வைக்கிறதுலயே நான் தகுதி இல்லை, பங்கெடுக்கிறேன்னு சொன்னா உன் கதை என்ன வருது சொல்லு பார்க்கலாம். அப்ப நீ டெய்லி வச்சா உன் கதை என்ன ஆகும்? அவர்கள் அனுதினமும் தேவாலயத்தில் இருந்தார்கள், அனுதினமும் அப்பம் பிட்டார்கள். அப்ப தினமும் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும். You need to be prepared incessantly without ceasing. இடைவிடாமல் எப்போதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எனவே இதற்கு முன்பு யாராவது உங்களிலே அப்பரசம் எடுப்பதற்கு தகுதியில் என்று ஒதுங்கி இருப்பீர்களானால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். பரிசுத்தமாகுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்கள். பங்கெடுங்கள். அது ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். உள்ள அடுத்த அடையாளம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25. இந்த நபரை பற்றி ஆண்டவர் சொல்றார். ஒரு நபரை பத்தி, அந்த நபரை பத்தி என்ன சொல்றாரு? இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் அப்படியே நடந்துட்டாராம். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்துட்டாராம். அப்படி நடந்ததுனால என்ன நடந்துச்சான்? பெரிய மழை வந்துச்சான், பெரிய வெள்ளம் வந்துச்சான், பெரிய காற்று வந்து அந்த வீட்டுல மோதிச்சான். மோதியது, ஆனா அந்த வீடு விழலையா? ஏன்? ரொம்ப ஸ்ட்ராங்கா அது கண்மலையில ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட்டாச்சான். விளங்குதா உங்களுக்கு? சபையிலே ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அவர் யார்? அவர் வசனத்தின்படி வாழ்கிறவர். Those who keep the word of God, they are the people who are planted in the church. யாரெல்லாம் வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் சபையிலே நாட்டப்பட முடியும். பல தடவை சொல்லியிருக்கிறேன். வசனம் வாசிப்பது வேறு, மனப்பாடம் பண்ணுவது வேறு, தியானம் பண்ணுவது வேறு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பரிசு வாங்கலாம். 1000 வசனம் சொல்லி மனப்பாடம் பண்ணி பரிசு வாங்கலாம். ஒப்பிக்கிற போட்டியில சேர்ந்து பரிசு வாங்கலாம். பிரசங்கம் வைக்கலாம், டீச் பண்ணலாம். இதெல்லாம் வேற. வசனத்தின்படி வாழ்வது என்பது அது உன்னதமான அனுபவம். வசனத்தின்படி வாழ்வது. பாஸ்டர் கிட்ட நெருக்கம் வரலாம், பாஸ்டர் கிட்ட பேசலாம். தீர்க்கதரிசன ஆகமத்தில் போட்டுது, தாவீதை போல இன்பமா பாடுவாங்களா, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களா? எல்லாம் கேட்டுக்க. நீ இயேசுவை பார்த்து கண்ணே மணியே ராஜா நேசரே ஆத்தும நேசரே மணவாளனே மணவாட்டியே நல்லா போடலாம். தாவீதை போல இன்பமா பாடலாம். வசனத்துக்கு கீழ்ப்படியிலன்னா போச்சு. சபையிலே நாட்டப்படுவதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அது என்ன அடையாளம்? வசனத்தின்படி வாழ்கிறவர்கள்.
அவர்கள் சபையிலே நாட்டப்பட்டிருப்பார். அடுத்தபடியா அப்போஸ்தலர் 2:42 ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருப்பாரானால் அடுத்த அடையாளம் சபையின் ஜெபங்களில் பங்கெடுப்பார். நீ தனியா 1008 ஜெபம் கூட பண்ணிக்கலாம். முழு ஜெபம், 3000 ஜெபம், 60 ஜெபம், ஆன்லைன் ஜெபம், கூகுள் ஜெபம், எத்தனை நாள் பண்ணிக்க. அங்க போற இங்க வந்து அந்த ஜெபம் பண்ண இந்த ஜெபம் பண்ண. You can make 1000 number of prayers, but unless and until you participate in the prayers of the church, சபை நடத்துற ஜெபத்துல பங்கெடுக்கணும். அப்பதான் சபையின் தரிசனம் உனக்கு தெரியும், சபையின் பாரம் உனக்கு தெரியும். ஆண்டவர் சபைக்கு தான் அந்த பாரத்தை தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எனவே சபை நடத்துகிற ஜெபத்தில் பங்கெடுக்கணும். நம்மிலே அநேகர் அதை அல்ல தட்டுகிறீர்கள், அதை கேர்லெஸ்ஸா நினைக்கிறீர்கள். நல்லா கவனமா கேட்டுக்கொள். சபையிலே நாட்டப்பட்ட ஒரு நபருக்கு அடையாளம் சபையின் ஜெபத்திலே பங்கெடுப்பார், சபையின் தரிசனத்திலே பங்கெடுப்பார், சபையின் பாரத்திலே பங்கெடுப்பார். சபையின் அவருடைய தரிசனம் சபை தரிசனம் அவர் தரிசனமா மாறும், சபையின் பாரம் அவர் பாரமா மாறும். இங்க இண்டிபெண்டா பண்ணுங்க, நான் வானானல எத்தனை ஜெபம்னாலும் பண்ணிக்க. மாசத்துல ஒரு நாளாவது சபை ஜெபத்துல பங்கெடு. ஈஸியாக ரோமர் 12:11 சபையில நாட்டப்பட்டவங்க என்ன செய்வாங்க? சபையில் ஊழியத்திலே பங்கெடுப்பார்கள். They shall involve in the ministry of the church. சபையின் ஊழியத்திலே பங்கெடுப்பார்கள். How about you? Do you involve in the ministry of the church? உங்களுக்கு பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு ஊழியம் உண்டு, ஊழியம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன். உங்களில் அநேகர் அதை கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. கர்த்தர் நடத்தும் போது வர, கர்த்தர் அவருடைய நேரம் வரும்போது செய்வார். இப்படி நம்மள அநேகர் காலத்தை ஓட்டுறோம். ஒரு கேள்வி கேட்கிட்டா, உங்க பிள்ளை படிக்கணும், நீங்க இப்படி என்னைக்கா சொன்னீங்களா? கர்த்தருக்கு சித்தமானா அவருடைய ஆவியானவரை பிள்ளைய படிக்க வைப்பாரு, அவரா கொண்டு போவாரு. அப்படி யாரா விட்டீங்களா? இல்லையே. பள்ளிக்கூடத்தை தேடினீங்க, பணத்தை எடுத்துட்டு போனீங்க, ஃபீஸை கட்டினீங்க, சேர்த்துட்டு வந்தீங்க. ஆமாவா இல்லையா? முயற்சி எடுக்கிறீங்க. உன் பிள்ளை படிப்புக்கு முயற்சி எடுக்கிறாய். சாப்பாட்டு விஷயத்துல கர்த்தருக்கு சித்தமான சாப்பாடு கொடுக்கட்டும். என்னம்மா சாப்பாடு ரெடியா? ஹஸ்பண்ட் கேட்கிற, என்னம்மா சாப்பாடு? ஜெபத்தில் வச்சிருக்கிறேங்க. தேவ சித்தம் இருந்தா, இன்னைக்கு ஆண்டோடைய ஏவுதல் இருந்தா, ஆமா நான் சாப்பாடு செய்வேன். என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? இல்ல. அதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. உன் பிள்ளை படிப்புக்கு முயற்சி எடுக்கிறாய். பிரின்சிபால் சொல்றாரு, ஃபீஸ் கட்டணும் 50,000, கட்டிடுறேங்க. இப்படியா தலை அடமான வச்சா கட்டிடுறீங்க. ஆனா சபையில கேட்டா, செபிக்கிறேன் பாஸ்டர், ஆவியானவர் நடத்தட்டும், ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்ன ஏமாத்து வேலை, என்ன எத்து இதெல்லாம்? இந்த பேச்செல்லாம் நிப்பாட்டு. மாம்ச விஷயத்துக்கு, வேலைக்கு, படிப்புக்கு, சாப்பாட்டுக்கு, திருமணத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு 1008 முயற்சி எடுக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முயற்சியே எடுக்கிறது இல்ல. தேவ சித்தமானா தானா நடக்கும், ஆவியானவர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது என்ன பேச்சு? சீட்டிங் யுவர்செல்ஃப். முயற்சி எடு. இன்னையிலிருந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன், ஆண்டவருக்கு எதையாவது செய்வேன் தீர்மானம் பண்ணு. எதையாவது ஊழியம் பார்க்கணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள். பிரசங்கம் வைக்கிறது தான் ஊழியம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. மைக்கு பிடிச்சிட்டு பாட்டு பாடுறது தான் ஊழியம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்கோர்ஸ் அது ஒரு ஊழியம் தான். இசை வாசிக்கிறாங்க, அது ஒரு ஊழியம். பாட்டு பாடுறாங்க, அது ஒரு ஊழியம். இந்த சவுண்ட் சிஸ்டம் பார்க்கற, அது ஒரு ஊழியம். இந்த மீடியா பார்க்கறாங்க, அது ஒரு ஊழியம். இந்த இடத்தை வந்து பெருக்கி சுத்தப்படுத்தி சேர் போடுறாங்க, அது ஒரு ஊழியம். வேன்ல கொண்டு வந்து இறக்குறாங்க, அது ஒரு ஊழியம். செபிக்கிறாங்க, அது ஒரு ஊழியம். ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும் இல்ல? நீ ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும் இல்ல? முயற்சி பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாம்ச விஷயங்கள், உலக விஷயங்கள், வேலை விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவருடைய வேலை வரும்போது மாத்திரம் செபத்தில் வச்சிருக்கிறேன், தேவ சித்தப்படி நடக்கட்டும், கர்த்தர் சித்தமானா அவரா செய்வாரு. உன் பிள்ளை பள்ளியோடம் போறதுக்கு அப்படி ஒரு நாளும் சொல்லவே இல்லை. நீ கர்த்தர் சித்தமானா என் பையனை அவரா கொண்டு சேர்ப்பாரு, அவர் இஷ்டப்பட்ட பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாரு அப்படின்னு என்னைக்கா ஜெபத்தில் வச்சிருக்கிறேன் நீ? இல்ல. ஜூன் மாசம் வரதுக்குள்ள மே மாசமே உயிரை கொடுத்து ஊரை சுத்தி எங்கேயாவது அலைஞ்சு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து செட்டில் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற. ஆவிக்குரிய விஷயத்துக்கு மட்டும் கர்த்தர் பார்த்துவார், கர்த்தர் நடத்துவார். இந்த பேச்செல்லாம் வேண்டாம். ஏதாவது முயற்சி செய். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுற இடத்துக்கு வா.
நீங்கள் தேவாலயத்திலே நாட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பலவீனமான உறவில் இருக்கக்கூடாது, மேற்பூச்சான உறவில் இருக்கக்கூடாது. உறுதியான உறவுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.